ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் ஸ்டடி விலாக் வீடியோ போட்டு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் டிஆர்பி எக்ஸாமுக்கு எனக்கு ஒரு 40 நாள் தான் இருக்குது. ஸோ அந்த 40 நாளில் நான் 10 யூனிட்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஸோ அதனால் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டைமே கிடைக்கலங்க. ஸோ கிடைக்கிற டைம்லையெல்லாம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதேமாதிரி குரூப் 2க்கும் பார்த்தீங்கன்னா, டிஆர்பி எக்ஸாமுக்கு முன்னாடியே குரூப் 2 வந்துடுது. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து எல்லோரும் என்ன பண்ணிடுங்க, சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து நான் ஆல்ரெடி யூனிட் 6-5 ஜிகேயில் வந்து மெட்டீரியல்ஸ் ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பேன். ஸோ பேலன்ஸ் உள்ள யூனிட்டுக்கெல்லாம் நிறைய பேர் வந்து மெட்டீரியல்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த கம்மியான நாட்களில் உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஏன்னா குரூப் 2 ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மெட்டீரியல்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் உங்களுக்கு எல்லா யூனிட்ஸ்க்கான மெட்டீரியல்ஸும் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் ஸோ எல்லோரும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ என்ன தான் நான் டிஆர்பிக்கு படித்தாலும் என்னுடைய மைண்டு அப்பப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி பக்கம் தான் போயிட்டு வருது. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் என்ன நடக்குது, ஸோ எப்படி போகுது அப்படிங்கிறத பற்றி நானும் அப்பப்போ வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்குதுன். ஸோ நிறைய கொஷின்ஸில் வந்து அதாவது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய சர்ச்சைகள் வந்து இன்னும் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கான பதிலை வந்து அவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை அவங்க சைட்லேருந்து. ஸோ அவங்க பாட்டுக்கும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம போராடுறதுலையும் அவங்கள எதிர்த்து ட்விட்டர் போடுறதுலையும் எந்த ஒரு யூஸுமே இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஸோ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருந்து அவங்களுடைய வேலையை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம என்ன தான் சைட் பை போராட்டம் ட்விட்டர் இந்த மாதிரி இருந்தாலும் ஸோ படிக்கிறது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அதையே நினச்சிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய டைம் தான் வேஸ்ட் ஆகுது, நம்மளுடைய நாட்களும் கடந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இருக்கிற கம்மியான நாட்களில் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் படிப்பையும் ஒரு பக்கம் வந்து அந்த டிஎன்பி ஸோ நான் என்ன தான் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி சைடில் அப்பப்போ வந்து நீங்கள் ட்விட்டர் போடுறது, அதாவது அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு டெலகிராம் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் என்றைக்கெல்லாம் ட்விட்டர் போடணும் அப்படின்னு சொன்னீங்களோ அந்த டைமில் நானும் வந்து என்னுடைய கருத்தையும் தெரிவிக்கிறேன், என்னுடைய ட்விட்டரையும் வந்து நான் அதில் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் என்னுடைய சப்போர்ட் முழுக்க டிஎன்பிஎஸ்சி எதிர்த்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதுக்கான என்னுடைய ஒத்துழைப்பும் முழு ஒத்துழைப்பும் வந்து இருக்குது. ஸோ அதனால தொடர்ந்து நம்மளுடைய எதிர்ப்பையும் நம்ம தெரிவிப்போம். அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்ம குரூப் 2க்கும் வந்து என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதனால் படிக்கிறத விட்டுறாதீங்க, சைட் பை என்ன பண்ணுங்கள், படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ நான் வந்து டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நீங்கள் டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நான் வந்து என்னுடைய மேஜர் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி நம்ம படிக்கலாம். இந்த 40 நாளில் நம்ம வந்து படிக்கலாம். ஸோ அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் மட்டும் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நான் டே பை டே என்ன லெசன் படிக்க போகிறேன், ஸோ எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறேன், ஸோ என்னுடைய ஸ்டடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அதில் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். அதே மாதிரி எனக்கு கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அந்த டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஒரு குரூப் ஸ்டடி மாதிரி படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து படிக்க போகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிஆர்பிக்கு நானும் ஃப்ரெஷர் தான். ஸோ இப்போ தான் வந்து நானும் படிக்கிறேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் வந்து எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மெத்தடில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த கம்மியான பீரியட்லாம் நம்ம வந்து எல்லா யூனிட்ஸுமே வந்து கவர் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக படிக்கலை அப்படின்னாலும் நம்ம மார்க் எடுக்கிற அளவுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நான் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து குரூப் ஃபார்ம் பண்ணி படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டெல்லாம் நான் எப்படி எழுதுகிறேன், ஸோ என்னுடைய படிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.